அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிளாக் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ்காரங்களுக்கு செதஞ்சு போன நிலையில ஒரு சடலம் கிடைக்க ஆரம்பிக்குது. அது யாரும் இது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை எதிர்கொள்றாங்க. அது என்ன அப்படின்னா, கிடைச்ச சடலம் இருக்கு இல்லையா, அது முதல் பாதி ஆணுடையதாகவும் இன்னொரு பாதி பெண்ணுடையதாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான செயலை பண்ணது யார், அது இறந்து போனவங்க யார் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்க இதுல எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல முகம் தெரியாத ஒரு அக்யூஸ்ட் போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத எடுத்து கொண்டு போக, அந்த முகம் தெரியாத நபர் முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க கன் எடுத்து அவரை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு போதை ஆசாமியை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான போதையில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தெருவில் ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கு. இவர் யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தோண ஆரம்பிக்குது. திரும்பி திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை, இருந்தாலும் இவருக்குள்ள சின்னதா ஒரு பயம். அந்த பயத்தை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சு கிழிஞ்சு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபரால் இவர் தாக்கப்படுறார் அப்படின்ற மாதிரி. தன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய தேட்டருக்குள்ள இருக்கார் அப்படின்ற மாதிரியோ ஒரு பழைய படம் அங்க ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. நான் இங்க எப்படி இங்க யார் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இந்த துணிகள் எல்லாத்தையும் போட்டு முகத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அண்ட் கையில ஒரு கோடாரி மாதிரியான தோணத்தை வச்சுக்கிட்டு இவர் பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு செம்ம பயமாயிடுது. அந்த மனுஷன் யார் என்ன அப்படின்றது தெரியாம தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா வழிகளையும் போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அண்ட் இந்த கோடாரி வச்சிருக்கா இல்லையா, அதன் மாதிரி கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட முகத்தை பாக்குறதுக்கான நேரம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தது ஒரு பயங்கரமான ஷாக். இது எல்லாத்தையும் எதுக்கடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி எந்த நபர் பேச ஆரம்பிக்க அப்படியே கற்பனா இந்த நபரோட கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த கோடாரி வச்சுக்கிட்டு இருக்க நபர் கொடூரமான முறையில வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இன்னொரு பக்கத்துல ஒரு ஐஸ் வண்டி கடைக்காரரை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு காதல் ஜோடிக்கு ஐஸ் விற்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு நபரோட சடலம், அதாவது கை இருக்கு இல்லையா, அது கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால பொதுமக்கள் பயந்து ஓட ஆரம்பிக்க போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முழு சடலம் துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில இந்த போலீஸ்காரங்க கைப்பற்றாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிக்க இந்த கேஸுக்குள்ள படத்தோட நாயகனான ஆதித்யா அப்படின்றவர் உள்ள வரார். அவருக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க டாக்டர் இவங்களை தனியா கூப்பிட்டு இந்த கேஸை விவரிக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் கேஸ். அவரும் அவரோட வாழ்க்கையில, அதாவது 20 வருஷமா நான் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்க, 20 வருஷத்துல இப்படி கொடூரமான ஒரு பிணத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போய் முதல் விஷயம் கிடைச்ச டெட் பாடி இருக்கு இல்லையா, அது 2 பேரோட டெட் பாடி. முதல்ல அந்த தலைப்பகுதி இருக்கு, அது ஒரு ஆணோட தான். கீழ்பகுதி இருக்கு இல்லையா, அது ஒரு பெண்ணோட தான் இருக்கு. ஸோ 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 40ல இருந்து ஒரு 45 வயசு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருமே கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை எப்படி சாகடிச்சிருக்காங்க அப்படின்றத சிலதார விவரிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மையை வைக்கிறாரு. அந்த பொம்மையோட 2 கால்களையுமே ஒரே நேரத்தில் வெட்ட இதே மாதிரி தான் அந்த கொலைகாரனும் இவங்களோட 2 கால்களையும் ஒரே நேரத்தில் வெட்டி இருக்கா. நில கொலைஞ்சு விழும்போது அவங்களோட கை கால்கள் இதர பாகங்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி அது இவங்களோட உடம்புக்குள்ள இருக்குல்ல பிளட் சர்க்குலேஷன், அது எங்க இருக்கு அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா கீறி அவங்களோட உடம்புல இருந்து ரத்தம் வெளிவரும் இல்லையா, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்கள சாகடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும். கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அதுல நான் ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்றது என்னால ரிவீல் பண்ண முடியல. இதனால லேபுக்கு, அதாவது டெல்லியில இருக்க லேபுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அங்கிருந்து ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் அது என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனுக்கு இதை கேட்டதும் தலையை சுத்திடுது. அண்ட் கூட ஒரு பெண் போலீஸ் இருக்காங்க. அவங்க அந்த சடலத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக லிட்டரலி வாந்தி எடுத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரரான ஹீரோவோ, ஆமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க இல்லையா, இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இறந்து போனவருக்கு ஒரு 40ல இருந்து 45 வயசு இருக்கும். அண்ட் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கீழ்ப்பகுதி மட்டுமே கிடைச்சதால அவங்க யார் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். மேபி நம்ம அந்த ஆணோட சடலத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்ல, இவங்க சொன்னது வேலிடான பாயிண்டா இருந்தாலும் ஆதித்யா இருக்கா இல்லையா, அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. இவ்வளோ விஷயங்களை நீங்க பார்த்து இந்த சின்ன விஷயத்த மட்டும்தான் கண்டுபிடிச்சிங்களா, உங்களெல்லாம் என் டீம்ல வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரி பொறுமையில
அவங்களை திட்டிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அந்த சமயத்துல தான் கூட இருக்க கான்ஸ்டபிளும் மேம் அவர் திட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி வருத்தப்படாதீங்க, அவரும் நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான், அவரோட வாழ்க்கையில நடந்த கொடூரமான சம்பவத்தால தான் இப்படி அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. சோ ஆதித்யா இருக்கா இல்லையா, அவரோட மனைவி அவருக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் வெளியில பயங்கரமான ஒரு ரஃப் அண்ட் டப்பான ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டு வாழ்ற ஒரு கியூட்டான கணவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதனால இங்க ஒரு பாடல் மூலமா இவங்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து கார்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் போலீஸ் வாக்கி டாக்கியில ஒருத்தர் பணத்தை எல்லாத்தையும் மோசடி பண்ணி வச்சிருக்காரு போல, அவர் கார்ல வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் கிடைச்சதும் இவர் அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதிரில பார்த்தா அந்த கார் போயிட்டு இருக்கு. இதனால வேகமா அந்த காரை சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக எதிர்பாராத வகையில ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு தன்னோட மனைவி அதுல இழக்கிறார் அப்படின்ற மாதிரியோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு காரை ஓட்டணும் அப்படின்னாவே பயமா இருக்கும். அண்ட் அதுல இருந்து அவரோட குணங்களும் கம்ப்ளீட்டா மாறி போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிக்கும் போது இன்னொரு பக்கத்துல அந்த இறந்து போன அந்த ஆண் சடலம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை நோக்கி போக ஆரம்பிக்க இறந்து போன நபர் இருக்கா இல்லையா, அவரோட மனைவியை எண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. மேபி அந்த பொண்ணோட ஃபேமிலி இதை பண்ணிருக்கலாம் இல்லையா. இதனால அந்த கோணத்துல அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற விஷயம் இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஒரு கப்பலை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பல்ல கணவர் இருக்கா இல்லையா, தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டதுல பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன விஷயம், அதாவது ஏதாவது கடைக்கு போனாங்க அப்படின்னா கூட எதுக்காக நீ கடைக்கு போற, ஓ வீட்டுல தான் இருக்க, நீ வீட்டுல யாரும் இல்ல அப்படின்றத வெளியில இருக்கிறவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் தானே கடைக்கு போற அப்படின்ற மாதிரி அவங்கள மன ரீதியா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க காமிக்க இன்னொரு பக்கத்துல இந்த சைடு ஆதித்யா இந்த கேஸ்ல இருக்கிற விஷயங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா. முதல்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டாங்க. இந்த பேரண்ட்ஸுக்கு பையன் ஒருத்தர் இருக்கான் இருக்கும், அவங்கிட்ட விசாரிக்கும் போது சார் என்னோட மாப்பிள்ளையான எதுக்காக சார் கொலை பண்ண போறேன், அவனை நான் பார்த்து பல வருடங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் தரப்புல இருந்து இந்த பதில் வரும்போது இன்னொரு சைடு அந்த கப்பல் இருக்காங்களே அவங்க கிட்டே போக ஆரம்பிக்குது. தன்னோட கணவர் அவங்கள மார்க்கெட் கூட்டு போகும்போது அங்கேயும் அந்த மனுஷன் சும்மா இருக்கிறதா தெரியல. எல்லார்கிட்டயும் என் மனைவி அழகா இருக்காளா, அவளை நீ எதுக்காக இடிச்சு பாக்குற அப்படின்ற மாதிரி பாக்குற இடங்கள் எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பாக்குறாங்க. வாங்க இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க அந்த மனுஷன் வரதா தெரியல. இதனால ஒரு நபர்கிட்ட பயங்கரமான அடிகள் எல்லாத்தையும் வாங்க, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் இங்க இருந்து போறேன், நீ வீட்டுக்கு போ, உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நைட் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து கிளம்பும் போது அப்படியே கற்பனா இவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்க வெளியில போய் கதவை திறக்கும் போது யாரும் இல்ல. சரி யாரும் இல்லையேன்னு போட்டலான்னு போக மறுபடியும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. திறந்து பாக்குற நேரம் எல்லாம் யாருமே இல்லை. பயந்து போறாங்க, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கதவு பக்கத்துல உறிஞ்சுக்கிட்டு கதவை தட்டும் போது வேகமா திறக்க இங்க என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்தரா காமிக்காம இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு லாரியில குப்பைகள் எல்லாம் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி பொத்துன்னு கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த விஷயம் போலீஸ்காரங்க கிட்ட போக அதே சமயத்துல தன்னோட மனைவியை காணவும் அப்படின்ற மாதிரி அந்த சந்தேக கணவர் இருக்கா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த கிடைச்ச சடலத்தோட போஸ்ட்மார்ட்டம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டியும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா போன வாட்டி ஒரு டெட் பாடி கிடைச்சது, அதுல ஆணோடது பெண்ணோடது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா, அதாவது தலைப்பகுதி பெண்ணோடது அப்படின்ற மாதிரியும் கால் பகுதி ஒரு ஆணுடையது அப்படின்ற மாதிரியும் கிடைக்குது. போன வாட்டி கால் பகுதி பெண்ணோடது கிடைச்சது இல்லையா, அதுவும் இந்த வாட்டி கிடைச்சிருக்க தலைப்பகுதியும் மேட்ச் ஆகுது. இது ரெண்டும் ஒரே ஆள் தான், ஆனா அந்த ஆணோட உடம்பு மட்டும் இன்னும் மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரியும். அதனால இன்னும் தொடர் கொலைகள் நடக்க போகுது. ஒவ்வொரு கொலைகளையும் அவன் இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ண போறான் அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துலதான் அந்த கணவர் இருக்கா இல்லையா, அவர் இதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவர் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷனும் நான் வீட்டுக்கு வரும்போது என்னோட மனைவி காணோம், அவளோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனா மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கேமரா எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அந்த சமயத்துலதான் அவங்க கோச்சிக்கிட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. பின்னாடியே இந்த மனுஷன் கத்தி எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. இதனால இவர்கிட்ட பயங்கரமான முறையில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இவங்க கதவை திறக்கும் போது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அப்ப ஒருத்தர் கதவை திறந்து வராரு அப்படின்ற மாதிரியோ இவங்களோட காலேஜ் மேட்டா அந்த மனுஷன் இருக்காரு. சோ பல வருடங்கள் கழிச்சு இப்பதான் சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட கல்யாணம் போல அதுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நீ கண்டிப்பா வரணும், சின்ன ஒரு ரீயூனியன் மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க காலேஜ் டேஸ்ல இருந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் உள்ள வராரு அப்படின்ற மாதிரியும் நான் உள்ள வரலாமா இல்ல போயிட்டு அப்புறமா வரவா, உங்களோட காதலுக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு மாதிரி
மாதிரி சலசலப்பு. அந்த சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அம்மா வீட்டுக்கு போக இந்த மனுஷன் முதல்ல அவன் வெளியே போனா, ரெண்டாவதா இவளும் பின்னாடியே போயிட்டான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்பயும் சந்தேக பார்வையில தான் கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே போனார் அப்படின்ற மாதிரியும். ஆனா போனப்ப இவரோட மனைவிய காணும். காணாம போனவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இது மட்டும்தான் சார் நடந்தது அப்படின்னு மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க பத்திரிகையை கொடுக்க வந்தா இல்லையா அந்த நபரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நடுவில் ஒரு நபர் வந்து என்னோட வண்டியை காணும். இந்த போலீஸ்காரங்க என்னதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க இந்த கொலை நடந்தது இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. வண்டியை தேடணும் அப்படின்ற மாதிரி போனவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா கொலை பண்ண அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா அவர் அந்த கொலை பண்ண பொண்ணோட ஒரு இடத்துல பதிவாயிருக்காரு அப்படின்ற மாதிரியோ அந்த முகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னா நாயகனோட முகம் அதுல பதிவாயிருக்கு. இதை பார்த்ததும் அப்படி ஸ்டன் ஆகி நிற்கும் போது சீனியர் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயம் போக ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீ இருந்துகிட்டு எங்களை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மறதியா சொல்லுடா, இதெல்லாம் எதுக்காகடா பண்ண அப்படின்னு மாதிரி கேட்க ஆதித்யாக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றது தெரியல. சார் அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது சார், வேற ஒருத்தர் சார்னு சொல்ல, ஓ நீ கிடையாது அப்படின்னா இது கிராபிக்ஸாப்பா, எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இது ஆதித்யாவோட தம்பி அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருந்தா அப்படின்ற மாதிரியோ காலப்போக்கில் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது தெரியல. அண்ட் பல வருடங்கள் கழிச்சு இப்பதான் சார் நான் அதை பாக்குறேன், கண்டிப்பா இது அவனாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீனியர் ஆபீசர் இதை நம்பர் தான் தெரியல. இவர் வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி கஸ்டடி எடுத்துட்டு உன்னோட தம்பி இங்க இருக்கா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும் இல்லையா, அந்த ஆதாரங்கள் எல்லாமே எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவரை கொஞ்ச நேரத்துக்கு லாக்அப்ல போடுறாங்க. ஞாயிறு கோர்ட்டு விடுமுறை அப்படின்றதால திங்கக்கிழமை இவர் எடுத்துட்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற வேலைகள்ல அந்த மொத்த பொறுப்பையும் கூட இருக்காங்க இல்லையா அந்த லேடி போலீஸ் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் நாயகன் இதுக்கு பின்னாடி என்னோட ட்வின் பிரதர் தான் இருக்கார் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா என்னோட கடந்த காலத்தை நோக்கி போனா மட்டும்தான் உன்னால இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பிறந்த வருஷம் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊர் அந்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்க அது மூலமா தான் இவங்களுக்கு உண்மையாலே ஒரு ட்வின் பிரதர் இருக்கார் அப்படின்றதோ ஆனா அந்த மனுஷன் இவரை மாதிரியே இருப்பார் அப்படின்றதோ தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனால ஹீரோ மேல கொஞ்சம் நம்பிக்கை வர வச்சு அவரை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்க இப்ப இந்த நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி தன்னோட ட்வின் பிரதர் தான் இருக்கார் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இதனால டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்க சின்ன வயசுல அப்பா அம்மா ஒரு பெரிய பிளட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இங்க இருக்க ஆதித்யாவை ஒரு குடும்ப தத்தெடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட தம்பி இருக்கா இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குழந்தைகள் காப்பகம் இருக்கு அங்க போய் வளர ஆரம்பிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ஹீரோ அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு சூப்பரான மேட்டரை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை அங்க வளர ஆரம்பிச்சதோ ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்க இருக்க ஒரு நபர் மர்மமான முறையில இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியோ இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அங்க இருக்க வார்டன் இறந்து போயிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ அந்த கணவர் சந்தேகப்படுற கணவர் இருந்தா இல்லையா அவரோட மனைவி இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துலதான் ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆசிரமத்துல கனெக்ட் ஆயிருக்க எல்லாருமே இங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இவரோட தம்பியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு அந்த மனுஷனுக்கு டெல்லிக்கு அனுப்பப்பட்ட அந்த ட்ரக் எந்த விதமான ட்ரக் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 3 விதமான மாத்திரைகளை மிக்ஸ் பண்ணி தான் அந்த ட்ரக் மேக் பண்ணிருக்காங்க. இதனால இந்த 3 விதமான மாத்திரை இருக்கு இல்லையா அது அதிக அளவுல எங்க வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத தேடி அலைய ஆரம்பிக்கும் போது ஒரு குடோன் மாதிரி போய் நிக்குது. அந்த குடோனை ஓபன் பண்ணா இவரை மாதிரி இருக்க இவரோட தம்பி பயங்கரமான போதையில அங்க விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்து விசாரணையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்க கூட இருக்க அந்த லேடி போலீஸ்காரங்களுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் என்ன மேடம் இவர் அப்படியே ஆதித்யா மாதிரியே இருக்காரு, அவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தம்பியா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க ஆதித்யா இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்டை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க போதையில உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த மனுஷன் தான் உண்மையான ஆதித்யா, உண்மையான போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப எதிரில் இருக்கிறது யார் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இவரோட தம்பி அதாவது போலீஸ் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீரியல் கில்லர் அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எங்க நடந்தது அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னதான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆதித்யாவை ஒருத்தவங்க தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ இவரோட தம்பி அனாதையாக்கப்பட்டார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவர் இந்த ஆசிரமத்துல வந்து சேர்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நட்பு உருவாக ஆரம்பிக்குது. நட்போட சேர்ந்து நிறைய மெமரிஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனை வேற ஒருத்தவங்க தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மனசுடைஞ்சு உட்கார ஆரம்பிக்கிறான். அப்பதான் வார்டன் கை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வார்டன் கூட நெருங்கி பழகிட்டே இருக்கும்போது அவங்க தன்னோட கணவருக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிட்டு
போயிடுறாங்க. சோ மறுபடியும் தனிமையாக்கப்பட்டா ரொம்ப சோகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாட்கள் போக போக தான் பக்கத்துல சர்ச்சுக்கு ஒரு பெண் கூட இவனுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ லிட்டரலி இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்க இவங்களை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கர கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ட்ரக் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் கூட தொடர்பு ஏற்பட ஆரம்பிக்குது. நீ ட்ரக்கை வித்து கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன்டான்னு சொல்லி கூட்டு போய் நிறைய இல்லீகலான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நிறைய கொடுமைகள் எல்லாமே படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் இங்க வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மனுஷனும் கேஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தன் மேல இருக்க மொத்த கேஸையும் இந்த பையன் மேல போட்டு விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியும் இந்த பையன் ஜெயிலுக்கு போக அங்க இருந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்து தன்னோட வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போதையில இருக்க நபரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் இங்கே இவருக்கு நண்பர் ஆகிறார் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஜாலியா இருக்கும்போது அந்த மனுஷனும் திடீர்னு ஒரு நாள் விட்டு ஓடி போயிட்டார். இப்படிதான் கூட பழகிற எல்லாருமே தன்னை விட்டுட்டு தனிமையாக்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமான கோவம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் ட்ரக் பிக்க சொல்லி கொடுத்தார் இல்லையா, அந்த நபர் இவரை சந்திக்கிறாரு. நீ என்கிட்ட பழகிட்டு என்னோட வேலையை எடுத்துக்க பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமான முறையில துன்புறுத்திக்கிட்டே இருக்கு. இங்கதான் இவரோட மொத்த கோபமும் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த நபர் இருக்கா இல்லையா, அவரோட கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி அவரோட ரத்தங்கள் மூஞ்சில தெரிக்குமே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதை இவருக்கு அப்படியே ஏற ஆரம்பிக்குது. தன்னை விட்டு போனவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கோபம், இதனாலதான் இத்தனை கொலைகள் அண்ட் ரசிச்சு பண்ண விஷயங்கள் அப்படின்ற எல்லாமே இங்க கனெக்ட் ஆகுது. அந்த சமயத்துலதான் தன்னை மாதிரி ஒருத்தன் டிவியில இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இது மூலமா நம்மளோட அண்ணா தான் இவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவன் மட்டும் என் கூட இருந்திருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம அனுபவிச்சிருக்க மாட்டோம் இல்லையா, இதனால இந்த வாழ்க்கையை நாம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சரியான சமயம் பார்த்து அவர் தனிமையில இருக்கும்போது அவர் அடிச்சு போட்டுட்டு இவர் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரியும் இதே கேஸ இவர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லீடு எடுத்து போக கூடாது அப்படின்றதுக்காக தான் கூட இருக்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி அங்க எங்கேயும் திரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா இவரோட அண்ணனையும் மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ இங்க வந்து நிக்கிறார் அப்படின்ற எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டு நீ பயங்கர போதையில இருக்க, இந்த போதையால உன்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுடா, சோ இதை எல்லாத்தையும் நான் சாதகமா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி மொத்த தப்பியோ அந்த மனுஷன் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீனியர் ஆபீசர் கிட்ட போக அந்த மனுஷன் அவருக்கு மேல இருக்கவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு கொடூரமான கொலைகளை ஒருத்தர் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனை உள்ள கூட்டு போய் அது ஏதாவது பண்ணி போலீஸ்காரங்க தான் அது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் டிபேட் அப்படி இப்படின்னு நிறைய வரும் இல்லையா, இவனு பண்ணு அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடியா, இதுதான் கரெக்டான விஷயமும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் ஆதித்யாவுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு கூட பிறந்தவனை கொலை பண்ணணும் அப்படின்றது இவரால முடியாத ஒரு விஷயம் இல்லையா, இதனால தயங்கி யார் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆதித்யா ரூபத்துல இருக்க அவரோட தம்பியே முன் வர ஆரம்பிக்கிறாரு. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி அவங்களை தண்டிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல என்கவுண்டர் பண்ற மாதிரி கூட்டு போனாங்களே அந்த சீன் இங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ ஆதித்யாவை அதாவது உண்மையான ஆதித்யா தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஃபேக்கான ஆதித்யா அவரை சுடணும்னு போகும்போது திடீர்னு ஒரு புல்லட் இந்த ஃபேக்கான ஆதித்யா மேல விழ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பூத்துன்னு இறந்து போக இந்த வேலையை பார்த்தது அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான். சோ அவங்க தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த மனுஷன் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால அப்பவே இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதையும் தாண்டி அவர் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் அதாவது ஆக்சிடென்ட் அப்புறமா ஒரு வண்டி ஓட்டவே பயப்படுவார் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொன்னார் இல்லையா, ஆனா இந்த மனுஷன் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வண்டியை தானா ஓட்டிட்டு வந்திருப்பாரு. எந்த விதமான பயமும் இருந்திருக்காது. அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்க வகையில் இவர் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இதனால பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்க அது மூலமா இது உண்மையான ஆதித்யா இல்ல அப்படின்றதும் இவர் இங்க ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. உண்மையான ஆதித்யாவை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போயிருப்பாங்களே அந்த மனுஷன் அப்ப பேச முடியல அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை டேபிள்ல ஒரு மாதிரி சுரண்டி வச்சிருப்பாரு. அதை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டீகோட் பண்ண ஆரம்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணி அது மூலமா தான் இங்க உண்மையான ஆதித்யாவை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த கேஸ்ல இருந்து உண்மையான கொலைகாரனை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க.